இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலிமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலிமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்து நண்பு உள்ளம் பொங்குதே.
உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம்தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்து நண்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்து நண்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக மற்றொரு காணொளியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் எதை பற்றி தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக நடந்த ஒரு சின்ன சம்பவம் வந்துட்டு என்னுடைய மனதை ரொம்பவும் பாதித்த ஒரு சம்பவம் வந்துட்டு. அது ஒரு சின்ன விஷயம்தான், பட் இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. ரீசண்டாக ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லாரும் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு எனக்கு தெரிந்த இன்னொன்று ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவர்களுக்கு திருமணமாகி ஒரு 2 வருடங்களுக்கு மேலே இருக்கும். ஆனாலும் குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பேபி ஷவர் போனது வந்துட்டு பார்த்திங்கன்னா, திருமணமாகி உடனே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த சகோதரிக்கு பிறகு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேபி ஷவர் நடக்குது இல்லையா, அந்த சகோதரிக்கு திருமணம் ஆச்சு. ஸோ அந்த கூட்டத்திற்கு வந்த மற்றொரு சகோதரி வந்துட்டு இந்த முன்னாடி சொன்ன அந்த சகோதரி கிட்ட போய் வந்துட்டு குழந்தை இல்லாததை சுட்டி காட்டி ஒரு மாதிரி மனது நோகடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அவர்கள் அந்த கூட்டத்தில் இல்லை, அவங்க வெளியில் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது நான் பேசிகிட்டு இருந்தப்போ தான் அந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன் யாருமே ஆண்டவருடைய டைமிங்காக வெயிட் பண்ணுறது கிடையாது, ஏன் எல்லாருமே ரொம்ப அவசரப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்பொழுது தான் அங்கே வச்சு நான் யோசித்தேன், அது உண்மை தானே. யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய நேரத்திற்காக யாருமே வெயிட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்ட்டு சொல்லி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற யூத்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஜென்ரேஷன். மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை வரணும். ஒரு ஜாபுக்கு அவங்க சர்ச் பண்ணி போகிறாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் உடனே கிளியர் ஆகி உடனே ஜாயின் பண்ணணும். திருமணம் ஆகலையா, திருமணத்திற்கு வரனை பார்க்கும் திருமணம் ஆகலையா, பையன் பொண்ணு பார்க்குறதுல எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உடனே ஒரு வரன் அமைஞ்சு உடனே கல்யாணம் பண்ணிடணும். அப்படியே கல்யாணம் ஆகிடுச்சா அடுத்த மாதத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஏதோ இல்லையா ஏதோ விசேஷம் இல்லையான்ட்டு சொல்லி. அதையும் முடிஞ்சு சப்போஸ் ஒரு குழந்தையும் பிறந்து ஒரு 2.5 வயசு கூட ஆயிருக்காது அந்த குழந்தைக்கு, உடனே கொண்டு ஸ்கூலில் அட்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லி ஏதாவது ஒரு ஜெப விண்ணப்பங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு பதில் கிடைக்கவில்லைன்னா அது ஒரு தனி ஒரு சங்கடம் ஆகிடுது அவங்களுக்கு. இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணுறேனே, அதாவது ஒரு மாதம் கூட ஜெபித்திருக்க மாட்டாங்க அந்த காரியத்திற்காக, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேனே ஏன் ஆண்டவர் இன்னும் பதில் தரல, உடனே ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எந்த ஒரு விதத்திலையும் அவசரப்படுறது கிடையாது. ஏன்னா அவர் காலத்தை உண்டு பண்ணினவர். அவருக்கு தெரியும் எந்த டைமிங்கில் எதை யாருக்கு எப்போ தரணும் என்று சொல்லி என் தேவனுக்கு தெரியும். நீங்கள் காத்திருக்கிற காலம் வந்துட்டு ஒரு வீணான காலமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைபிளில் எடுத்துக்கிட்டோன்னா ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 41வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். யோசேப்பு 17 வயதிலே வந்துட்டு ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒருவேளை யோசேப்பு நினைத்திருக்கலாம், நம்ம வந்துட்டு நம்ம சகோதரர்களை காட்டிலும் நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு சில இதை வைத்திருக்கலாம், மனதில் ஒரு சில காரியங்களை நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவனை கொண்டு போன விதம் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். 17 வயதிலே அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆனால் அது நடந்து முடிப்பதற்கு 13 வருடங்கள் ஆண்டவர் எடுத்துக்கிறார். அந்த 13 வருடங்கள் அவன் அனுபவித்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூட பிறந்த சகோதரர்கள் அவனை வெறுக்கிறாங்க, அவனை கொண்டு குழியில் தள்ளுறாங்க, அவனை வந்துட்டு வித்து போட்டுடுறாங்க, பெத்த அப்பா கிட்டே வந்துட்டு அவன் வந்துட்டு இறந்துட்டான் அப்படி என்று சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய சோதனைகள். அவனுக்கு நடக்காத அநியாயமே கிடையாது சொல்ல போகணுன்னா. போத்திபாரின் வீட்டிலே வந்துட்டு ஒரு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அங்கே ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதில் சிறைச்சாலையில் கொண்டு போகப்படுகிறான். எவ்வளோ ஒரு பெரிய அநியாயம் இல்லையா? அந்த இடத்துலையும் கூட ஆண்டவருடைய நேரத்திற்காக அவன் காத்திருந்ததினாலே அந்த 13 வருடங்களும் தேவன் அவனோட கூட இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது ஒரு சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ஒரே நாளில் தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக
பிள்ளையாக மாறுகிறான். அவன் கண்ட கனவு, அவன் கண்ட அந்த சொப்பனம் வந்துட்டு 17 வயதில். ஆனாலும் 13 வருடங்கள் கழித்து ஆண்டவர் அதை நிறைவுபடுத்தினார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும். ஆனால் அந்த சோதனையை சகித்து கொண்டு ஆண்டவருடைய நேரத்திற்காக நம்ம வெயிட் பண்ணும் பொழுது வருகிற ஆசீர்வாதம் மிக பிரமிக்கத்தக்கதாக, நாம் எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமாக கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காத்திருப்பது சும்மா கிடையாது. அந்த காத்திருக்கிற டைமில் நீங்கள் அதிகமாக ஜெபியுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, தேவனை நம்புங்க, உண்மையாய் ஜீவியுங்க. இன்றும் ஒரு சில பேர், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சில பேர் ஒரு சில ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் விசுவாசிங்க. அவருடைய நேரம் நம்மளுடைய நேரத்தை விட மிக துல்லியமானதாக இருக்கும். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார். கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறது, காத்திருங்க. எப்பொழுதும் உங்களுடைய டைமிங்க்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் அவருடைய ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையிலே உயர்த்தும்படி அவருடைய கைக்குள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க, காத்திருங்க. காத்திருக்கிற நேரம் ஒருபோதும் தாமதம் அல்ல. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு காத்திருப்பு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.